இந்த வீடியோவில் எப்படி இந்த பெரியவங்களுக்கு 42 கிலோ வெயிட் குறைச்சேன் கரெக்டாக சொல்லி தர போகிறேன் பாருங்க. சரியா? 128லேருந்து 86 கிலோ 42 கிலோ வெயிட்டை குறைச்ச பிறகு என்ன ஆச்சு தெரியுமா? அவங்க சாப்பிட்டுட்டு இருந்த சுகர் மாத்திரை, ப்ரெஷர் மாத்திரை, கொலஸ்ட்ரால் மாத்திரையை நிரந்தரமாக நிறுத்தணும். அது மட்டும் இல்லை, இன்சுலினும் நிரந்தரமாக நிறுத்தணும். புரிஞ்சுதா? ஸோ இந்த பெரியவங்களுக்கு புரோட்டீன் பவுடர் கொடுக்கல, மாத்திரை கொடுக்கல, ஜூஸ் கொடுக்கல, ஊசி போடல, ரோட்டில் போய் ஓடக்குன்னு சொல்லல, சியா சீடும் கொடுக்கல, பம்கின் சீடும் கொடுக்கல, கொய்யா இலையும் கொடுக்கல, மாங்காய் இலையும் கொடுக்கல, சிறு குறிஞ்சான் பொடியும் கொடுக்கல, வேற எந்த கரிஞ்சீரகமும் கொடுக்கல, யோகாவும் பண்ண சொல்லல, மெடிடேஷனும் பண்ண சொல்லல, கருப்பு பூசணிக்காய் ஜூஸும் கொடுக்கல, ஏபிசி ஜூஸும் கொடுக்கல, நடைபயிற்சி கூட பண்ண சொல்லல. என்ன சொல்லல? வாக்கிங் கூட போக சொல்லல. மருத்துவத்துள்ள ஸ்டாண்டர்ட் புத்தகம் ஹாரிசன். இந்த புத்தகம் என்ன சொல்லுதுன்னா, வெயிட்டை குறைக்கணும்னா அவங்க சொல்லக்கூடிய ஒரே ஒரு ட்ரீட்மெண்ட், கரெக்ட் ட்ரீட்மெண்ட், பேலன்ஸ் டயட் மட்டும்தான். ஏன் அப்படின்னா, பேலன்ஸ் டயட் ஃபாலோ பண்ணினா மட்டும்தான் இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சரியாகும். புரிஞ்சிடுங்க. இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சரியான மட்டும்தான் என்ன பண்ண முடியும்? வெயிட்டை குறைக்க முடியும். 1 கிலோமீட்டர் நடைபயிற்சி மட்டும் பண்ணினா வெயிட்டெல்லாம் கண்டிப்பாக குறைக்க முடியாது. புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லை, வெயிட்டை குறைச்சிங்கன்னு வைங்களேன், இன்சுலினை நிரந்தரமாக நிறுத்தலாம். சுகர் மாத்திரை, பிபி மாத்திரை, கொலஸ்ட்ரால் மாத்திரை என்ன பண்ணலாம்? நிரந்தரமாக நிறுத்தலாம். அவ்வளோ பவர்ஃபுல் இது பேலன்ஸ்டு டயட். இந்த வீடியோ கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏதாவது சந்தேகம் இருந்தால் கால் பண்ணி பேசுங்க. இல்லைன்னா கமெண்ட்ஸில் GOOD குட் டைப் பண்ணுங்க. கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுங்க. ஓகேவா? வீடியோ சேவ் பண்ணி வைங்க, ஒர்க் அவுட் போட்டு கேளுங்க.